பிரைஸ்லா. இம்மாத வாக்குத்தத்தம் உபாகமம் 3:24. உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர் என்றபடியாய் மோசே சொல்லுகிறார். கானானை நெருங்கும் நேரத்தில் மோசே அறிக்கை செய்கிற ஒரு வசனம். இது நாள் வரையில் மோசே எகிப்திலும் வனாந்தரத்திலும் தேவனுடைய மகத்துவத்தை பார்த்தவர்தான். ஆனால் இன்று அவர் இன்னும் அதிகமாய் அவர் அறிக்கை செய்கிறார். உமது மகத்துவத்தையும் உமது வல்லமை உள்ள கரத்தையும் நீர் காண்பிக்க தொடங்கினீர் என்றபடியாக சொல்லுகிறார். இது ஒரு தொடக்கம்தான். எகிப்திலே நடந்ததும் வனாந்தரத்திலே நடந்ததும் ஒரு தொடக்கம்தான். இது இந்த கானானை நெருங்குகிற வேளையிலே மோசே சொல்லுகிறார், உமது வல்லமை உள்ள கரத்தை காண்பிக்க தொடங்கினீர் என்றபடியாய். யோசுவா 10:13, ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது என்றபடியாய். ஆகவே இது நாள் வரை நடந்த காரியத்தை விட பெரிய காரியத்தை இந்த நாளிலே தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கரத்தின் கிரியையை காண்பிக்க தொடங்கியுள்ளார். நம் வாழ்க்கையிலும் தானே அநேக காரியங்களை இந்த நாள் வரையில் நாம் பார்த்திருப்போம். தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆனாலும் இப்பொழுது அதைவிட பெரிய காரியங்களை செய்யும்படிக்காய் இது அவரது கரத்தின் கிரியையை முழுமையாய் காணும்படிக்காய் அவர் மகத்துவத்தையும் வல்லமையையும் கரத்தின் வல்லமையை நம் வாழ்க்கையில் காண்பிக்க இருக்கிறார். உபாகமம் 7:1, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதியாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்துவேன் என்றபடியாய் சொல்கிறார். அந்த வசனத்தின் ஆரம்பமே உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதி. ஒருவேளை அது ஜனத்திலே பெருத்த ஜாதியாக இருக்கலாம், அல்லது வேறு செல்வத்திலோ மற்ற காரியங்களிலோ பெருத்த காரியங்களாக இருக்கலாம். ஆனாலும் தேவன் இந்த நாளிலே ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து அவரது மகத்துவத்தையும் வல்லமையுள்ள கரத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க அவர் இந்த நாளை தேர்ந்து கொண்டவராக இருக்கிறார். ஒருவேளை சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்பது புதிய ஏற்பாடின் கற்பனை, அது நமக்கு. ஆனால் கர்த்தரோ தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களுக்கு அவரது மகத்துவத்தையும் வல்லமையும் காண்பிக்கிற ஒரு நாள் இது என்பது அதைவிட உண்மையான காரியம். எப்பொழுது கர்த்தருடைய மகத்துவத்தையும் வல்லமையும் காண்பிக்க முடியும்? அதற்கு நாம் இடம் கொடுக்க போவதுதான். போராட்டம் இருக்கின்ற போதுதான் நாம் சோர்ந்து போகாமல் போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் தமது மகத்துவத்தையும் வல்லமை உள்ள கரத்தையும் காண்பிக்க நாம் இடம் கொடுப்போம். இடம் கொடுப்பதென்றால் இந்த நாளிலே நமக்கு வர்ற அந்த போராட்டத்துக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏனெனில் அவர் கரத்தின் கிரியை காண்பிக்கும்படிக்காய் நாம் வழிவிடுகிற காரியம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற போராட்டத்திற்காய் நாம் நன்றி சொல்வதே. இது அவரது மகத்துவத்தையும் வல்லமை உள்ள கரத்தையும் அநேகர் பார்க்கும்படிக்காய் நாம் இடம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதோ உமது மகத்துவத்தையும் உமது வல்லமை உள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர் என்று மோசே சொன்னது போல இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையிலே இது நாள் வரை செய்த காரியங்களை விட பெரிய காரியங்களை செய்யும்படிக்காய் ஆண்டவரே உமது வல்லமையுள்ள கரத்தை காண்பிக்க தொடங்கியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறபடினாலே உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா போராட்டங்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவைகள் எல்லாம் ஏன் இருக்கிறது என்றால் உமது கரத்தின் கிரியை நாங்கள் காணும்படிக்காகவே என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினமைக்காய், எங்கள் வாழ்க்கையிலே காண்பிக்க தொடங்கினமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய்
இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.